ஜில் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ இப்போ ஒரு நம்பர் பார்க்கலாம். நமக்கு இங்கே என்ன நம்பர் உங்களுக்கு வருதுன்ட்டு ஏஞ்சல் நம்பர்ஸில் பார்க்கலாம். ஏஞ்சல் நம்பரை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இது ஒரு புக்கு, இந்த மாதிரி பல புக்கு ஏஞ்சல் மெசேஜோட அந்த நம்பர்ஸை மீன் பண்ணி இருக்குது. இது யூனிவர்ஸ் நம்ம கூட கனெக்ட் பண்ணுது அப்படின்னாலே ஏதோ ஒரு நம்பர் சிக்னல்ஸ் மூலியமாக தான் நமக்கு கிடைக்கும். அந்த நம்பரை டீகோட் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு முடிவுகளையும் தெளிவாக எடுக்க ஆரம்பிப்போம். அதுக்கெல்லாம் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். எல்லா நம்பர்ஸும் எல்லா டைமும் காமிச்சு நம்ம கன்ஃபியூஸ்லாம் பண்ணாது. தெளிவாக நமக்கு ஒரு நம்பர் பிடிப்பட ஆரம்பிக்கும். இப்போ நம்ம எத்தனை வாரம் சொல்லியிருக்கோம், அதில் பர்டிகுலர் நம்பர் சிலருக்கு பர்டிகுலரில் ஒரு பெரிய டிசிஷன் மேக்கிங்கெல்லாம் நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ அதுக்குண்டான இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் ரொம்ப ப்ரூவன் ரெமிடிஸ் இதெல்லாம். ஸோ இன்றைக்கி என்ன ஏஞ்சல் நம்பர்னு பார்க்கலாம் இருங்க. இன்றைக்கி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணும் அப்படின்னா 878 இங்கே பாருங்கள் 878 இந்த ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். இந்த ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சடனாக ஒரு ஷிஃப்ட் ஆகிறது. என்ன இப்படி இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கையில் ஒரு திடீர் நல்ல மாற்றம் ஏற்படுறது, சில சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன்ஸ் வர்றது, அந்த சேலஞ்சை மீண்டு வர்றது உங்களுக்கு ஒரு மைண்டெல்லாம் இதை எப்படி மீண்டு வரணுன்ற மாதிரி ஒரே தாட்டு கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதிலிருந்து மீண்டு வருவீங்க. அதே மாதிரி உங்கள் கூட ரொம்ப அவங்க தான் அப்படின்னு நம்பி இருந்த ஒரு சோல் பர்சன், இவங்க தான் எனக்கு அப்படின்னு நம்பி இருந்தவங்களோட சப்போர்ட் முழுமையாக கிடைக்கிறது. இதெல்லாம் இந்த 878 ஏஞ்சல் நம்பரோட மீனிங். உங்களுக்கு எங்கேயாவது அடிக்கடி இந்த நம்பர் கண்ணில் பட்டுட்டே இருக்குன்னா இதுதான் உங்களுக்கு மீனிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த நம்பரை, இந்த விஷயம்லாம் எனக்கு நடக்கணும்னு நினச்சி கூட நீங்கள் இந்த நம்பரை யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நினச்சி கமெண்ட் செக்ஷனில் 878 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் வேற ஒரு ஏஞ்சல் நம்பர் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஏப்ரல் 6ஆம் தேதி திங்கக்கிழமையிலேருந்து நம்மளோட டாரட் ரீடிங் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. யாரெல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கான்ஃபிடெண்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள். இது நம்மளோட இந்த டாரட் ரீடிங் கிளாஸ் வருஷத்துலேயே நான் ஒரு தடவை மட்டும்தான் எடுக்கிறேன். ஏன்னா இது ஒரு பெரிய ப்ராசஸ். இப்போ கற்றுக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய கம்ப்ளீஷனை அவங்களோட லைஃப்பில் நான் காமிச்சாரணும். இப்போ நீங்கள் அந்த டாரட் கிளாஸ் முடிக்கிறப்போ இது பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே கலந்தது தான் இந்த 10 நாள் கிளாஸாக இருக்க போகுது. ஸோ இதில் நீங்கள் அந்த கிளாஸ் முடிக்கிறப்போ உங்களுக்கு நீங்களே இன்றைக்கி நம்ம நாள் எப்படி இருக்கும், இந்த வேலையை நான் பண்ணலாமா வேண்டாமா, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இது நீங்கள் பண்ணுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே உங்களால் தெளிவாக ப்ரிடிக்ட் பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு இங்கே ப்ராக்டிஸ் எடுத்துக்குவீங்க. அதே மாதிரி உங்கள் நாளில் ஒரு ப்ரொஃபஷ்னல் டாரட் ரீடராக ஆக முடியும். இப்போ நான் இங்கே டாரட் ரீடிங் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு மீனிங்கும் எனக்கு இப்படி கனெக்ட் ஆகுதுன்ட்டு எவ்வளோ மெசேஜ் பண்ணுறாங்க. என்னோட சூப்பராக உங்களால் டாரட் ரீடிங் பண்ண முடியும். அதெல்லாம் ப்ராக்டிசஸ் தான். அந்த ப்ராக்டிஸை யூடியூப்பில் எத்தனை பேர், எனக்கு ரொம்ப ஹாப்பி அவங்களெல்லாம் பார்க்குறப்போ. எத்தனை பேர் என்கிட்ட கற்றுட்டவங்க ஜொலிக்கிறாங்க டாரட் ரீடிங்கில். அவ்வளோ ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. ஏன்னா ஏன் இவ்வளோ டாரட் ரீடிங் இத்தனை டாரட் ரீடர்ஸ் தேவைப்படணும் அப்படின்னா, இப்போது நான் ஒருத்தட்ட டாரட் ரீடிங் என்கிட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒருத்தட்ட ஒரு நாளைக்கு நான் டாரட் ரீடிங் பண்ணி கொடுக்குறேன். என்கிட்ட பர்சனலாக வரவங்க நான் எத்தனை பேர்கிட்ட என்னால் பேசிட முடியும்? ஒரு மிஞ்சி போனால் 10 பேருக்கு மேலே நம்மளால் பேச முடியாது. அப்போ நான் ஒருத்தரே எப்படி எல்லாமே இப்போ அவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா, என்கிட்ட கண்டிப்பாக தெரியும் வெயிட்டிங் இந்த மேடம்கிட்ட போனால் ரொம்ப வெயிட் பண்ணணும், ரொம்ப லாங்காக இருக்குன்னா நான் அது ப்ராப்தெல்லாம் பார்த்து தான் அதெல்லாம் சிலருக்கு இந்த டைமில் எங்கிட்டேருந்து மெசேஜ் போடணும். அது வெயிட்டிங் பண்ணி தான் அவங்களுக்கும் ஆகணும். எனக்குமே கஷ்டமாக தான் இருக்கும் வெயிட் பண்ண வைக்கிறோன்ட்டு. பட் எத்தனை பேரை நம்மளால் வெயிட் பண்ண வைக்க முடியும்? இந்த மாதிரி நிறைய டாரட் ரீடர்ஸ் உருவாகிறப்போ உங்களால் 4 பேருக்கு நல்ல விஷயந்தான் ஏற்படும். உங்களோட வளர்ச்சி பல பேருக்கு அந்த வளர்ச்சியை கொடுக்கும் லைஃப்பில். ஸோ கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு டாரட் ரீடராக
உங்களால் ஆக முடியும், உங்களை என்னால் பெஸ்ட்டு டேரட் ரீடராக ஆக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ யாரெல்லாம் டேரட் ரீடிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ மிஸ் பண்ணாமல் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் இந்த கிளாஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நம்ம அங்கே மீட் பண்ணுவோம். உங்களுக்கு தெளிவாக கற்றுக்குவீங்க. ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு அங்கே டீட்டெயில்டாக ஒரு ஃபுல் ஸ்டாப்லேருந்து எல்லாமே டீட்டெயில்டாக டேரட் ரீடிங்கில் நீங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ அங்கே வாங்க நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, இப்போது இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வர மெசேஜ் தான் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல்ஸோட மெசேஜ், உங்களோட குலதெய்வத்தோட மெசேஜ், உங்களோட எந்த டிவைன் பீயிங்கை வந்து நீங்கள் எதிர்பார்த்து அவங்க தான் நமக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட மெசேஜ் உங்களுக்கு கிளியராக கனெக்ட் ஆகும். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்க்காத பண வரவு ஏற்படும். உங்களோட சடன் ஒரு திடீர்னு கிடைக்கிற லக்கு, அதிர்ஷ்டம் பண விஷயத்தில் ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ லாட்ரியில் இந்த மாதிரி லக்கி ட்ராவில் நீங்கள் ஒரு பணம் வச்சு சில விஷயம் இது ஒரு லக்கில் நமக்கு கிடைக்கும்ல, அந்த விஷயம்லாம் உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து அதே மாதிரி 777 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகும். நிறைய இடத்துல நீங்கள் 777 பார்க்குறதுக்கான சான்சஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு உண்டான பண சேர்க்கை உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட சந்ததியர்களுக்கே நல்ல சேர்க்கையாக வந்து நீங்கள் பண்ணி வச்சுருவீங்க. ஒரு சொஃபஸ்டிகேட்டடான லைஃப் வந்து இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து ஒரு தங்குற இடம், தூங்குற இடம், நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே அந்த இடம் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் வாழக்கூடிய இடம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் வேலைன்னு வந்துட்டா உங்களை வந்து எங்கேயும் நிறுத்த முடியாது. ஃபுல்லாக பயங்கர டெடிக்கேஷனில் வேலை பார்ப்பீங்க, எதையுமே கண்டுக்க மாட்டீங்க, யாரையும் மைண்ட் பண்ண மாட்டீங்க, பயங்கர ஒர்க்கஹாலிக்காக இருப்பீங்க. உங்களோட வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து அவங்களுக்கே ரொம்ப உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, உங்களோட மைண்டு அதுக்கு போகாது, உங்களோட வேலை ரீதியாகவே நீங்கள் போவீங்க. பட் அது ஓகே, இந்த டைமில் நீங்கள் அப்படி பண்ணுறது உங்களுக்கு நல்ல சிறப்பான விஷயத்தை தான் அது திருப்பி கொடுக்க போகுது உங்களோட குடும்பத்துக்கு. அதனால இந்த ஒரு இப்படி இருக்கனால கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போகிறனால ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். நீங்கள் வந்து என்னோடய ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ண மாட்டேன்றீங்க, பேச மாட்டேன்றீங்க, நீங்கள் என்ன ஃபோனே பண்ண மாட்டிங்களா, டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டிங்களா, அந்த மாதிரி விஷயம்லாம் உங்களோட குடும்ப நபர்கள் கூட வரத்துக்கு உண்டான சான்சஸ், ஃப்ரெண்ட்ஸ் கூட வரத்துக்கு உண்டான சான்சஸ் இருக்கிறதுக்கு இந்த வாரம் நிறைய சான்சஸ் இருக்குது. பட் அதெல்லாம் அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பேசி கிளியர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ முக்கியம் உங்களோட வேலை, உங்களோட வெல்த் அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய டைமாக தான் இந்த வாரம் இருக்குது. ஸோ ஃபுல் ஃபோக்கஸ் அதில் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்குது. உங்களுக்கு வந்து யார் ரொம்ப வார்த்தைகளால் உங்களை ரொம்ப கொட்டிகிட்டே இருந்தாங்களோ அவங்க வந்து கொஞ்சம் விலகி போகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. உங்களை வார்த்தைகளால் யாரும் இந்த வாரம் ஹர்ட் பண்ண முடியாது. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உங்களோட சக்ஸஸ் வந்து இப்போ தெரியாது, வரக்கூடிய காலங்களில் ஃப்யூச்சரில், அதாவது லாஸ்ட்டில் யார், இப்போ வந்து யார் வேணாலும் முன்ன போகலாம் பின்ன போகலாம், லாஸ்ட்டில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லாஸ்ட்டில் ஜெயிக்கிற ஆள் வந்து நீங்களாக இருப்பீங்க. இப்போ அந்த ப்ராசஸிங் டைமில் போயிட்டுருப்பீங்க. இந்த டைமில் நீங்கள் பண்ணக்கூடிய மீட்டிங் அட்டென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட இந்த ப்ரெசன்டேஷன் வந்து அந்த இடத்துல ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எங்கே போனாலுமே இந்த வாரம் உங்களுக்கு எவ்வளோ நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுக்குமோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போங்க. உங்களோட ட்ரெஸ்ஸிங்கே வந்து பல விஷயத்தில் உங்களை வந்து கான்ஃபிடென்ட் ஆக்கி விட்டுரும். அந்த மாதிரி தான் உங்களை பார்த்தாலே அந்த இடத்துல ஒரு வைப் க்ரியேட் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸிங் வந்து நீங்கள் பண்ணிட்டு போங்க. இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நீங்கள் வந்து இந்த வாரம் ரொம்ப மெச்சூர்டாக இருப்பீங்க. சில விஷயத்த வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன், கொஞ்சம் வயசானவங்க, இதெல்லாம் நான் அப்போவே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு வயசானவங்க எப்படி ஒரு சில விஷயத்த ஹேண்டில் பண்ணுவாங்களோ, பதட்டம் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறவங்களா இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கைன்னு பார்த்தா
பார்த்தா இந்த வாரம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ட்ராவல் ஆகும். நீங்கள் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க, மனசை வந்து ரொம்ப அழகாக வச்சுக்குவீங்க. ஹீலிங்குள்ளே இருக்கவங்கெல்லாம் வந்து உங்களோட ஹீலிங் எனர்ஜினால் உங்களை வந்து ரொம்ப உங்களோட லைஃப்பில் உங்களை நீங்களே நினச்சி சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு லைஃப்பை நீங்கள் உங்களுக்கு நீங்களே கிஃப்ட் பண்ணிக்க போகிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு சூரியனோட பிளெஸிங்ஸ்லாம் நல்லா இருக்குது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இப்போ ஏதாவது வேலை நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அதில் எல்லாம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அந்த வேலை கம்ப்ளீஷன் கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாபுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நியூஸ் வரக்கூடிய டைமாக இருக்கும். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு அந்த ஒரு டைம் அமையிறது, நீங்கள் படிக்கிறப்ப யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது, உங்களோட டெடிகேஷன் படிப்பில் நல்லா இருக்கிறதெல்லாம் இந்த வாரம் ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த வாரம் சிலர் வந்து ஒரு நியூ பர்சன் புதுசாக வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம். அந்த மெசேஜ் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, ரொம்ப நம்பிக்கையான கொடுத்து அந்த நம்பிக்கையை பிரேக் பண்ணுற மாதிரி சிலர் மெசேஜ் அனுப்பலாம். அது ஒரு புது முகங்களாக கூட இருக்கலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்க ஆனால் கொஞ்ச நாள் கான்டாக்டில் இல்லாதவங்க உங்ககிட்ட வந்து சில மெசேஜ் வந்து ஒரு டெக்ஸ்ட் மூலிமா, வாட்ஸ்அப் மூலிமா, இந்த மாதிரி எப்படி மெயில்ஸ் மூலிமா இந்த மாதிரி ஏதாவது மெசேஜ் அனுப்புகிறாங்க. அதை உங்களை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னா அதை வந்து தீர விசாரிச்சுக்கோங்க. இதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வர போகிறதில்ல. அவங்களோட பிரச்சனைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் முடிஞ்சால் உங்களால் வந்து உங்களோட கையில் வந்து பணம் இருந்ததுன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து வேறு யாருக்காகவும் சப்போர்ட் பண்ணுறேன்னு போய் சைன் மட்டும் போட்டுறாதீங்க. உங்களுக்கு வந்து இந்த மீடியேட்டராக ஒர்க் பண்ணுறது, சைன் பண்ணுறது, இதில் வந்து 2 பக்கமும் ரொம்ப தீர விசாரித்து தான் பண்ணணும். இந்த இடத்துல மட்டும் லாக் ஆகாமல் சேஃபர் ஜோனில் இருந்துக்க பார்த்துக்கோங்க. இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு பாசிட்டிவான மெசேஜ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஒரு நல்ல வெல்த்தியான லைஃபு உங்களோட கையில் கிடச்சிருக்கு. அந்த வெல்த்தியான லைஃப்பை உங்களால் ரொம்ப பிளான்டாக தக்க வச்சுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. அதை தக்க வச்சுக்கிறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருக்கீங்க, வேறு ஊரில் இல்லை வேறு நாட்டில் உங்களுக்கு ஏதாவது வேலையாகணும் அப்படின்னா அது நீங்கள் உங்களோட வீட்டிலருந்தே அந்த வேலையை சாதிச்சுக்குவீங்க. உங்களோட ஆஃபீஸ்லேருந்தே உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் உங்களோட ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பீங்க. உங்களால் எல்லா விஷயத்தையும் சாதிச்சுக்க முடியும். அதே மாதிரி உங்களோட ஒவ்வொரு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விஷயம் வந்து உங்களால் பெஸ்ட்டாக பண்ண முடியும். அதே மாதிரி இந்த டைமில் வந்து ஒரு சேஞ்ச் ஆகக்கூடிய டைமாக இருக்கும். இடம் ஷிஃப்ட் ஆகிறது, வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிறது, வேறு இடமாற்றம் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த வாரம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் இடமாற்றம் உங்களுக்கு நல்லதாக தான் இருக்குது. அந்த இடமாற்றத்தினால ஒன்றும் பிரச்சனைகள்லாம் இல்லை. அதே மாதிரி ஒரு சில பொருட்கள்லாம் வந்து உங்களோட வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது, அந்த பொருட்கள் வந்து குட்டி குட்டியாக இருக்காது, நல்ல ஒரு பெரிய பொருளாக இருக்கலாம். மேபி ஏசியாக இருக்கலாம், இல்லை வாட்டர் டேங்காக இருக்கலாம், இல்லை புது வாட்டர் ஃபில்டர் உங்களோட வீட்டில் வைக்கலாம். ஸோ பெரிய பெரிய பொருள் உங்களோட வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி சான்சஸ் வந்து இந்த வாரம் இருக்குது. அதே மாதிரி கோர்ட் கேஸஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு சில சிக்கல்கள் தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால அதை தேடி போய் ஓடிட்டே இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் எதுவும் ஃபெட்டப் ஆகாமல் கொஞ்சம் கோர்ட் கேஸுன்னு போயிட்டு தான் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு தீர்ப்பு இல்லை, கொஞ்சம் டைம் ஆகும். அதனால அது ஒரு வெயிட்டிங் டைம். அதை நினச்சி ஒன்றும் கவலையெல்லாம் பட வேண்டாம். இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ மைண்டில் டேரட் ரீடிங் ஜாயின் பண்ணணும், கிளாஸ்க்கு நம்ம டேரட் ரீடர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ மிஸ் பண்ணாமல் ஏப்ரல் 6ஆம் தேதி வர பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். பெஸ்ட் டேரட் ரீடராக உங்களால் ஆக முடியும். தேங்க்யூ.